Hi everyone, welcome to the Spoken English Beginners course. We are meeting in the 6th day lesson. Today we're going to learn about simple past tense. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன படித்தோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றிய முழுமையான ஒரு லெசன். ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பற்றியது. பாஸ்ட் என்பது இறந்த காலம். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்பது இறந்த காலத்தை பற்றி, இறந்த காலத்தில் நடந்த விடயங்களை பற்றி. ஓகே, எஸ்டர்டே நேற்று, அல்லது லாஸ்ட் வீக் சென்ற வாரம், லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த், இந்த மாதிரி இறந்த காலத்தில் நடந்த விடயங்களை பற்றி பேசுகிறதுக்கு நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வேர்ப்ஸ் பற்றி நான் கொடுத்திருக்கிற செகண்ட் டே லெசன் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தென் இந்த லெசனை நீங்கள் படிக்கிறதுக்கும் அதே போல் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் வேர்ப்ஸ் வந்து 3 ஃபார்மேட்ஸில் இருக்கும். ஓகே, அதோட பேஸ் ஃபார்மேட், அதோட சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் அண்ட் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மேட். இவற்றை நீங்கள் தெரிஞ்சிருப்பதன் மூலமாக உங்களுக்கு வெவ்வேறு டென்சஸில் சென்டென்சஸ் உருவாக்குறதுக்காக ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட், லெட்ஸ் see the sentence pattern of simple past tense. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட சென்டென்ஸ் ஃபார்மேட் எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்ற விடயத்தை பார்க்கலாம். ஓகே, முதல்ல சப்ஜெக்ட், தென் V2 என்பது வேர்போட செகண்ட் ஃபார்மேட், அதாவது சிம்பிள் பாஸ்ட் ஃபார்மேட். சப்ஜெக்டுக்கு அடுத்ததாக அதோட சிம்பிள் பாஸ்ட் ஃபார்மேட் வரும். தென் அந்த சென்டென்ஸுக்கு தேவையான எனி ஆப்ஜெக்ட் போன்ற விடயங்கள் இடம்பெறும். ஃபார் எக்ஸாம்பிள், I went to school yesterday. I என்பது சப்ஜெக்ட், went என்பது gave என்னுடைய சிம்பிள் பாஸ்ட் ஃபார்மேட், V2 அப்படின்ட்டு சொல்வோம். ஓகே, I went to school yesterday. நேற்று ஸ்கூல் போனேன். நெக்ஸ்ட் ஒன், we ate outside last week. we என்பது சப்ஜெக்ட், நாங்கள், ate அப்படின்றது eat என்னுடைய சிம்பிள் பாஸ்ட், ate. we ate outside last week. நாங்கள் சென்ற வாரம் வெளியே போய் சாப்பிட்டோம். You called me last month. You, me subject, called என்பது call என்னுடைய சிம்பிள் பாஸ்ட், ed சேர்க்கப்பட்டு அதனுடைய சிம்பிள் பாஸ்ட் உருவாகும், called. ஸோ இவ்வாறாக ஒவ்வொரு வேர்பினுடைய சிம்பிள் பாஸ்ட் எவ்வாறு உருவாகும் அப்படின்ற விடயத்தை நான் டே 2 லெசனில் கொடுத்திருக்கிறேன். ஓகே, யூ ஹாவ் டு செக் இட். யூ கால்ட் மீ லாஸ்ட் மந்த். சென்ற மாதம் நீ எனக்கு கால் பண்ணினாய். தே குக்ட் அட் ஹோம் லாஸ்ட் மண்டே. அவர்கள் சென்ற திங்கட்கிழமை வீட்டில் சமைச்சாங்க. குக்ட் என்பது குக் அப்படின்ற வேர்பினுடைய பாஸ்ட் ஃபார்ம், குக்ட். தே குக்ட். ஸோ சிம்பிள் பாஸ்ட் என்பது சிம்பிள் ப்ரெசன்ட் போன்றது அல்ல. ஏனென்றால் he, she, it வரும் பொழுதும் கூட சேம் வேர்ப் தான் வர வேண்டும். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணினோம்? I, we, you, they அப்படின்ற சப்ஜெக்ட்ஸ் வந்தால் அந்த வேர்ப் அதோட பேஸ் ஃபார்ம்லேயே வரும். பட் he, she, it வரும் பொழுது அந்த வேர்புக்கு எஸ் சேர்த்து தான் நாங்கள் இந்த சென்டென்ஸை உருவாக்கினோம். ஓகே, இஃப் யூ செக் the last class video you can understand that thing. But in simple past tense formatல நாங்கள் he, she, it வந்தாலும் கூட வேர்பினுடைய சிம்பிள் பாஸ்ட் ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, see the example. He ate pizza. அவன் பீட்சா சாப்பிட்டான். ஈட்டினுடைய சிம்பிள் பாஸ்ட் ate.
he ate pizza. She slept late at last night. She slept என்பது sleepனுடைய simple past. She slept late at last night. நேற்றிரவு அவள் லேட்டாகி தூங்கினாள். Next one, it worked properly. அது நன்றாக வேலை செய்தது. Work என்னுடைய simple past worked. It worked properly. Understood? ஸோ இவ்வாறாகத்தான் நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண வேண்டும். எப்படி? எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், ஓகே, சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன் எது வந்தாலும் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக வர வேண்டியது சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த verb V2. ஓகே, அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது சிம்பிள் பாஸ்டோட நெகட்டிவ் சென்டென்சஸை எப்படி உருவாக்குவது அப்படின்றது. இறந்த காலத்தில் ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்று எப்படி சொல்வது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடியது didn't. முதல்ல சப்ஜெக்ட், அதன் பிறகு didn't சேர்த்து வேர்போட பேஸ் ஃபார்மை யூஸ் பண்ண வேண்டும். See the example, I, that is the subject, I didn't gave to school yesterday. ஓகே, இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுற verb அதனோட பேஸ் ஃபார்ம் gave. ஓகே, didn't என்பது did not இனுடைய shrinked format. ஓகே, didn't, I didn't go to school yesterday. நான் நேற்று ஸ்கூல் போகலை. இதே இடத்துல நாங்கள் we, you, they, he, she, it எது வந்தாலும் சேம் ஃபார்மேட், no any changes. You didn't go to school yesterday. நீ நேற்று ஸ்கூல் போகலை. We didn't go to school yesterday. They didn't go to school yesterday. He didn't go to school yesterday. She didn't go to school yesterday. இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் didn't ப்ளஸ் V1 வேர்போட பேஸ் ஃபார்மை யூஸ் பண்ண வேண்டும். நெக்ஸ்ட், சிம்பிள் பாஸ்டோட கொஸ்டினை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்க்கலாம். இறந்த காலத்தில் இந்த விஷயம் நடந்துச்சா? நான் ஸ்கூல் போனியா? ஓகே, நீங்கள் வெளியே போய் சாப்பிட்டீங்களா? நீங்கள் சமைச்சிங்களா? இந்த மாதிரி இறந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் கொஸ்டின் பண்ணணும். இவ்வாறான சுச்சுவேஷன்ஸில் நாங்கள் எவ்வாறாக சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும், தட் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. இங்கேயும் நாங்கள் யூஸ் பண்ண போகிறது டிட். இந்த டிட்டினை நாங்கள் சென்டென்ஸோட பிகினிங்கில் யூஸ் பண்ண வேண்டும். டிட் சப்ஜெக்ட் V1 வேர்போட பேஸ் ஃபார்மை தான் இங்கேயும் நாங்கள் யூஸ் பண்ண வேண்டும். டிட் சப்ஜெக்ட் தென் வேர்போட பேஸ் ஃபார்ம். For example, did you go to school yesterday? நீ நேற்று ஸ்கூல் போனியா? Did you go to school yesterday? Did she clean the room? அவள் ரூமை க்ளீன் பண்ணினாளா? Did she clean the room? Did he cook the meal? அவன் உணவை சமைத்து விட்டானா? Did he cook the meal? ஸோ இந்த மாதிரியாக நாங்கள் கொஸ்டின் ஃபார்மேட் ஆஃப் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை உருவாக்குறோம். அதே போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் அந்த கொஸ்டினை கேட்டோம்டா, நீ நேற்று ஸ்கூல் போகலையா? இவ்வளோ நேரமாக நாங்கள் பார்த்தது நீ ஸ்கூல் போனியா, நேற்று நீ ஸ்கூல் போனியா, டிட் யூ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே அவ்வாறு கேட்டோம். அதே விடயத்தை நாங்கள் நீங்கள் ஸ்கூல் போகலையா என்று எவ்வாறு கேட்பது? அந்த டிட்டோட சேர்த்து ஒரு நாட் இணைக்க வேண்டும். டிட் நாட் யூ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே? சேம் சென்டென்ஸ் ஃபார்மேட், பட் டிட்டோட ஒரு நாட்டை மட்டும் சேர்க்க வேண்டும். ஸோ அது ஷ்ரிங்க் பண்ணி எங்களால் டிடன்ட் என்றும் யூஸ் பண்ணலாம். டிடன்ட் யூ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே? நீங்கள் நேற்று ஸ்கூல் போகலையா? டிடன்ட் யூ குக் த ஃபுட் yet? நீ இன்னும் உணவை சமைச்சு முடிக்கலையா?
Didn't she complete the homework yet? அவள் இன்னும் ஹோம்ஒர்க்கை செஞ்சு முடிக்கலையா? இந்த மாதிரியாக பாஸ்டில் ஒரு விடயத்தை செய்யலையா என்று கேட்பதற்கு didn't என்பதை யூஸ் பண்ண வேண்டும். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எவ்வாறாக சென்டென்ஸ் உருவாக்குவது, கொஸ்டின் ஃபார்மேட் எப்படி உருவாக்குறது அப்படின்ற டோட்டல் விடயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். So if you think this video is useful to you, comment it below and click the like button. If you didn't subscribe my channel yet, please do it and click the bell icon, then you won't miss any of the videos that you wanted to learn about English. Then let's meet in the next day's session. Until that, take care. Bye bye.